அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. தலைப்பை பார்த்ததுமே உங்களுக்கு கொஞ்சம் நெருடலாகத்தான் இருந்திருக்கும். வரைபட உருட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைப்பு கொடுத்துருக்குறோம். உண்மையாலுமே நம்மளுக்கு வரைபடம் நம்மளுக்கு ஆப்ஷன் வர்த்தகத்திற்கு உருட்டு தான். வரைபடம் என்பது இங்கே சந்தையில் விலை நகர்வுக்கு இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற அப்படியே பிரதிபலிப்பு தான் வரைபடம். ஆனால் ஆப்ஷன் வியாபாரத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறதை நீங்கள் உண்மையான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இது கொஞ்சம் சிலருக்கு நெருடலை உருவாக்கலாம், இருந்தாலும் இதுதான் உண்மை. நாளை தினத்திற்குண்டான இண்டெக்ஸை நம்ம கணக்கியல் கணிப்பு நம்ம பார்க்கலாம். சிலரெல்லாம் ஃபீட்பேக்காக பதிவு பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைத்தேன். ஆனால் நான் நினைத்ததுக்கு மாறுபாடு தான். என்னுடைய எதிர்பார்ப்பு இங்கே நடக்கலை. காரணம் என்னென்னா, வரைபடம் இப்படி அமையும், அப்படி வரைபடம் முடிஞ்சதுக்கப்புறம் வரைபடத்தில் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் வரைபடமே இப்படி அமையலாம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்ததுனால இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி பற்றி அதிகமாக யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. ஆனால் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டிக்கு நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கிறதுனால ஓடிஎம் ஆப்ஷனே ஆக்ஷன் நிறையா இருக்கும் அப்படிங்கிற தகவலை கொடுத்துருந்தோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் நான் சொல்வதால் இல்லை, நீங்கள் உணர்ந்து செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த தகவல் நம்ம கொடுத்தது நீங்கள் நினைத்து பாருங்கள். சிலரெல்லாம் கேள்வி கேட்கிறீர்கள். கேள்வி கேட்பது சரிதான். எப்பவுமே ஞானத்தில் சிறந்த ஞானம் கேள்வி ஞானம் தான். ஆனால் அந்த ஞானம் உபயோகமான ஒன்றுக்கு இருக்க வேண்டும். நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்களா, ட்ரேடிங் செய்கிறீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. கொஞ்சமாச்சு யோசித்து பார்த்தால் தெரியும், ஒரு வியாபாரம் செய்யாத ஒருவர் எவ்வளவு விஷயங்களை நுணுக்கமாக தெரிவிக்க முடியுமா, இவ்வளவு வெளிப்படையாக தெரிவிக்க முடியுமா அப்படின்னு உங்களை கேள்வி கேட்டுட்டிங்கன்னா உங்கள் மனமே ஒரு நெருடலை உண்டாக்கும். இங்கே நிறைய பேர் வரைபடத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஆப்ஷனில் நம்மளுக்கு இருக்கல அதோட ப்ரீமியத்தோட ஃபார்முலா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் டைம் வேல்யூ. ஐடிஎம் ஆப்ஷனில் என்ன இருக்கும், இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்கும், அதே மாதிரி டைம் வேல்யூ இருக்கும். ஆனால் ஓடிஎம் ஆப்ஷனில் இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்காது, டைம் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். இதை உங்களுக்கு புரிதலுக்காகத்தான் இப்படி நான் கொடுத்துருக்கிறேனே தவிர உண்மையானது இது கிடையாது. உண்மையானது வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு புரிதலுக்காக நான் இவ்வாறு இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படிங்கிறது உண்மை விலை, டைம் வேல்யூ அப்படின்னு, டைம் வேல்யூன்னு அதுக்கு பெயர் கிடையாது, நானாக கொடுத்த பெயர் டைம் வேல்யூன்னு, அதுதான் எதிர்பார்ப்பு விலை அப்படின்னு நான் பெயர் வைத்திருக்கேன். அப்போது இதுக்குள்ளே இருக்கிற நுணுக்கங்கள், அப்போது ஒரு பொருளுக்குண்டான விலையை அதிகப்படுத்தி காண்பிக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆப்ஷன் கிரீக்ஸ் ஏன் அமையுது, ஆப்ஷன் கிரீக்ஸை எப்படி அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு, ஒரு என்எஸ்சி எப்படி செயல்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வெளிப்படையாக கொடுத்துருக்குறோம். நிஜமாகவே எனக்கு ஒரு மன வருத்தம் தான், அதற்குண்டான ஆதரவு உங்கள்கிட்ட கிடைக்கல. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள், ஆப்ஷன் வர்த்தகத்திற்கு உண்டான பிகினர்ஸ் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய காணொளி அப்படின்னு நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அதனுடைய பார்வையாளர் ரொம்ப ரொம்ப குறைவு தான். அதாவது ஆப்ஷன் செயின் எந்த கோட்பாடின் அடிப்படையில் அமைந்துள்ளது அப்படிங்கிற ஒரு கணக்கியலை, அதனுடைய அச்சாரத்தை நம்ம கொடுத்துருக்குறோம். ஒரு கூட்டுத்தொடர் அப்படிங்கிற அடிப்படையில் கொடுத்ததுனால அதனுடைய மதிப்புகள் எப்படியும் இதை சார்ந்து தான் இருக்கணும், இதை வைத்து ஆய்வு செய்யுங்க நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் எப்போதுமே நீங்கள் கோடீஸ்வரனாக மாறலாம் அப்படின்னு நம்ம ஒரு காணொளி கொடுத்து அதனை பார்ப்பீர்கள். ஆனால் இது எப்படி நடக்குது என்ற உண்மைத்தன்மையை நம்ம வெளிப்படுத்தினால் உங்களுக்கு அது நெருடலைத்தான் உண்டாக்கும். இந்த மாதிரி காணொளிகள் நம்ம கொடுத்துட்டே வர்றோம். இதோட ஆதரவு குறையும் போது நம்ம இதனை ஏன் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை என் மனதில் விதைக்க செய்து விடாதீர்கள். நிறைய விஷயங்களை நம்ம வெளிப்படையாக கொடுத்துட்டு வர்றோம். அது நம்மளுடைய பிளேலிஸ்ட்லேயே இருக்குது.
அதனை பார்த்து இன்னும் தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய கணக்கீடுகள் அனைத்துமே வெளிப்படையாகத்தான் இருக்கிறது. எதையும் மறைத்து நம்ம கணக்கீடு கொடுக்கவில்லை. அப்போது இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருகிறது அப்படின்னா, ஒவ்வொரு ஆப்ஷனும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அதனுடைய கணக்கியல் விதி அப்படின்னு இருக்குது. அப்போ நம்ம சொல்லியிருந்தோம், இதை ஏன் 50 மதிப்பை கொள்ள, இப்போ 21,750 டு 21,800 அப்படின்னா இதனுடைய வித்தியாசம் 50 தான். அப்போது எக்ஸ்பெரி அன்னைக்கு சந்தை இப்போ 21,725 எக்ஸ்பெரி முடிந்ததாக நாம் எடுத்துக்கொண்டால் இது 25 ரூபாய் இருக்கணும். 21,750 கால், 21,800 புட், மன்னிக்கணும் கணக்கீடு மாற்றி பார்த்து விட்டு இது. அப்போது 21,700 கால் 25 ரூபாய் இருக்கணும், 21,750 புட் 25 ரூபாய் இருக்கணும். இதுதான் உண்மை மதிப்பு. அப்போ இருக்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா 136, இங்கே 152, உங்களுக்கு பார்த்தால் தெரியும் 288 ரூபாய். அப்போ 50 ரூபாய் கழித்தால் 238 ரூபாய் மதிப்பு இந்த இடத்தில் உள்ளது. இது நாளை தினம் என்ன செய்ய வேண்டும்? ஜீரோவாக்க வேண்டும். இந்த 238 ரூபாய் ஜீரோ பண்ணணும். அப்போது இதை ஒரு பேருந்தில் அதிகமான பேர் ஏறி விட்டீங்க அப்படின்னா, உங்களை இறங்க சொன்னால் இறங்க மாட்டீங்க அப்படின்னா, உங்களை இறக்கணும் அப்படின்னா ஒரு பேருந்தை வேகமாக ஓட்டி, இப்போ பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் ஒரு பேருந்தை முந்தக்கூடாது அப்படிங்கும்போது பேருந்து ஓட்டுநர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, வலது பக்கமும் இடது பக்கமும் வேகமாக பேருந்தை வளைவாக சந்தை பயணம்னு வருது, பேருந்தை பயணத்தை செய்வார். அப்போ அது போல் அந்த மாதிரி வேகமாக திரும்பும் பொழுது பார்த்தீங்கன்னா அதில் இருப்பவர்கள் தானாக விழுவார்கள். அது போல தான் இந்த அளவுக்கு டைம் வேல்யூ இருக்குது. இதை கரைக்கணும்னா சந்தை பயணம் அது ஏற்ற இறக்கமாக இருந்தால் மட்டும்தான் முடியும். அதனால தான் ஓடிஎம் ஆப்ஷனே ஆக்ஷன் ஆகும் அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுத்துருந்தோம். இதை நீங்கள் ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும். இப்போ இது புரிஞ்சிருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 25 ரூபாய் மதிப்புள்ளவர்கள் 136 ரூபாய் அப்படின்னா உங்களுக்கு 100 ரூபாய்க்கு மேலே உண்மை விலை, அப்போ 106 ரூபாய்னு எடுத்துட்டா 106 ரூபாய் உண்மை விலை நம்மளுக்கு இருக்கணுமா அப்படின்னா இல்லை. ஏன்னா 25 ரூபாய் தான் இருக்கணும். அப்போ 106 ரூபாய் நம்மளுடைய எதிர்பார்ப்பில் இந்த 106 ரூபாய் கண்டிப்பாக சந்தை இதே இடத்துல முடிந்தால் இது ஜீரோவாக மாற்ற வேண்டும். இது எப்படி வரைபடத்தில் காண்பிக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போது நிஃப்டி ஸ்பாட்டையோ ஃபியூச்சரையோ நீங்கள் பார்த்து வியாபாரம் பண்ணி அதோட பிரேக் அவுட்ஸில் நீங்கள் வியாபாரம் பண்ணுகிறீர்கள் செய்கிறீர்கள் என்றால் இது பொருந்துமா அப்படின்னு உங்களை ஆய்வு பண்ணி பாருங்கள். அதனால தான் நான் வரைபட உருட்டு அப்படின்னு நம்ம தலைப்பு கொடுத்துருந்தோம். இதை கொஞ்சம் உள் உணர்வோடு இதை பார்க்க வேண்டும். என்னடா சார்ட் வரைபடம் உருட்டு அப்படின்னாங்க, இத்தனை பேர் இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இல்லை வரைபடத்தை முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பவர்கள் எல்லாமே நம்மளை அவர்கள் வன்மம் தெரிவிக்கக்கூடிய வாய்ப்பாகவும் மாறலாம். வரைபடம் என்பது கண்டிப்பாக தெரிந்திருக்கணும், இல்லைன்ட்டு இல்லை. ஆனால் இது அனைத்தும் தெரிந்த பிறகுதான் வரைபடம் தெரிந்திருக்கணும் அப்படிங்கிறதை மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். இது அப்படியே நான் பேங்க் நிஃப்டியை மாற்றுறேன், உங்களுக்கு அதனை பற்றி புரிதல் இன்னும் உங்களுக்கு ஏற்படும். ஆனால் பேங்க் நிஃப்டியோட கணக்கீடுகள் அனைத்தும் நாளை காலையில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நம்ம சிறிய நேரத்தில் நம்ம நிஃப்டியை பார்த்து விடலாம். ஆனால் அதற்கு முன்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டி எங்கே முடிஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45,996 முடிச்சிருக்கிறாங்க. இது அப்படியே கணக்கீடுக்கு வாங்க. 45,900 46,100 இது ஒன்றுமே நீங்கள் பார்க்காத வேண்டாம். இது 96 ரூபாய், இது 104 ரூபாய்ன்ட்டு கண்ணை மூடிட்டு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். ஏனென்றால் இப்படித்தான் முடிய போகிறது. அப்போது நம்ம ஸ்பாட் எங்கே இருக்கிறதோ அதை வைத்து அதனுடைய பிரீமியம் தொகையை வைத்து நீங்கள் ஆய்வு செய்தால் பல உண்மைகள் வெளிப்படும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வேல்யூம் அப்படின்னு இருக்குது, சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இதை ஒவ்வொன்றாக பார்த்துட்டு செய்து கொண்டிருந்தால் நம்மளுக்கு மிக முக்கியமாக பல விஷயங்கள் உங்களுக்கு ஓவர் ட்ரேடாகத்தான் முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ ப்ரீமியத்தை வைத்து நம்ம சொல்லியிருக்கிறோம் மாற்றி யோசிங்கன்ட்டு. ஆப்ஷன் செல்லர்
அவங்க எங்கே ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க, அவங்க எங்கே லாஸ் புக் பண்ணுவாங்கங்கிறத ஆய்வு உங்களை மேற்கொள்ள சொன்னோம். ஆனால் அதை நீங்கள் கடினப்பட்டு அதை விட்டுவிட்டீர்கள். அதை தெரிந்து கொண்டால் ஆப்ஷன் பையர் எங்கெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது எளிமையாக புரிந்து கொள்ளலாம். இதை உங்கள் சுய ஆய்வும் தொடராய்வும் செய்யுங்கள். நான் வியாபாரம் செய்கிறேனா இல்லையா அப்படின்னு நீங்கள் ஆய்வு பண்ணுறதை விட நான் கொடுக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் ஆய்வு செய்யுங்கள், பிடிக்கவில்லை என்றால் இதை தவிர்த்து உங்களுக்கு எங்கு தெரிகிறதோ அங்கு போய் பின்பற்றுங்கள். என்னை பற்றி ஆய்வு செய்து உங்களுடைய பொன்னான நேரத்தை வீணாக்கி கொள்ள வேண்டாம். இப்போ நிஃப்டி நேற்றைய தினமே நம்ம ஆப்ஷன் அட்டவணையை பார்த்து சொல்லியிருந்தோம். பெரிய கேப் டவுன் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் குறைவு. 21,500 22,000 மட்டும் நம்மளுக்கு சந்தை இருக்கிறதுனால 21,750 மையமாக வைத்து சந்தை பயணம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 21,500க்கு மேல் இருந்தால், அதற்கு கீழ் இருந்தால் அதனுடைய பயணம் மாறுபடும் அப்படிங்கிற தகவலை நேற்றைய தினம் கொடுத்துருந்தோம். இதை யாரெல்லாம் உன்னிப்பாக பார்த்தீர்கள் அப்படிங்கிறதையும் ஃபீட்பேக்காக பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி 21,700 கால் மற்றும் புட் ஸ்ட்ரேடல் இருப்பது போல் இருக்கிறனால இது ஒரு பீச் குதிரை மாதிரி. எங்கே சென்றாலும் அது ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் மீண்டும் இதே இடத்துக்கு திரும்பி வர வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற தகவலையும் நம்ம கொடுத்துருந்தோம். எந்த தகவலையும் மறைத்து கொடுக்கல, அனைத்தும் வெளிப்படையாக கொடுத்துருக்கணும். அதற்கு அடுத்தது நம்மளுக்கு அட்டவணை இப்போது பார்த்தால் இங்கே ஒரு ஸ்ட்ராங்கல் இருக்கிறது. அப்போ 21,500 21,700 அப்படிங்கிற ஸ்ட்ராங்கல் நம்மளுக்கு இருக்குது. அப்போ சந்தை இதற்கு உட்பட்டு இருக்க விருப்பப்படுகிறார்கள். இப்போது சந்தை இதற்கு அப்பாற்பட்டு இருக்கிறது. இப்போதும் பார்த்தால் சந்தை நம்மளுக்கு கேப் அப் இருக்குமா அப்படின்னா அதுவும் ஒரு கேள்விக்குறி தான். அடுத்து 21,800 கால் 22,000 கால் கொடுத்துருக்காங்க. அடுத்து 21,600 புட் 21,700 புட் கொடுத்துருக்காங்க. 21,600 காலும் கொடுத்துருக்காங்க. அப்போது சந்தை இப்போ தற்போது நம்ம ரெண்டு விதமான கணக்கீடு பார்க்க போகிறோம். 21,500க்கும் 21,700க்கும் பார்க்க போகிறோம். அடுத்தது 21,700 மட்டும் வைத்து பார்க்க போகிறோம். 21,600 மையப்புள்ளியாக இருக்க போகிறது. 21,700 கால் இப்போ முடிவுற்றது 144 ரூபாய்க்கு. 21,844 21,500 புட் ஆப்ஷன் நம்மளுக்கு 44 ரூபாய். அப்போ 21,456 அப்படிங்கிற இடம். அப்போ இதற்கு பார்த்தீங்கன்னா 21,844 21,456 அப்போ 14 6 போச்சு 8 13 5 போட்ட 8 7 4 3 388 புள்ளிகள் நம்மளுக்கு பயணம் இருந்துள்ளது. அப்போ இதை வகுத்தால் நம்மளுக்கு 190 புள்ளிகள் நம்மளுக்கு இருக்குது. அப்போ 21,456 நான் எதனா கணக்கீடில் தவறு செய்திருந்தால் அதை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள். அதை மேற்கோள் காட்டி பதிவுகள் செய்வதை விட நீங்களே அதை சரிப்படுத்தி பார்த்து கொள்ளுங்கள். இதை நான் முன்கூட்டியே கணக்கீடு செய்து உங்களுக்கு பதிவு செய்யவில்லை. காணொளி பதிவேற்றம் செய்யும் போது எனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை நான் வைத்துத்தான் நாம் சொல்கிறோம். அப்போ 21,656 அப்படிங்கிறது நாளை தினத்திற்கு மிக முக்கிய புள்ளியாக இருக்க போகிறது. அப்போது 21,700 அதனுடைய கை 166. அப்போ 21,866 21,500 புட் ஆப்ஷன் 160 ரூபாய் 21,340 அப்படிங்கிறதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த எல்லைக்குட்பட்டு சந்தை இருக்கிறோம். அதிகபட்சமாக இதற்குள் இருக்க விருப்பப்படுகிறார்கள். நாளை அட்டவணை என்ன அமைகிறதோ அதை தான் நம்மளுக்கு முக்கியமாக மாற்றப்படும். முதலில் நம்ம இதனை தெரிந்து கொள்ளும். நாளை அட்டவணையை பார்த்து உங்களுடைய ஆய்வை மாற்றிக்கொள்ளுங்கள். அப்போ 21,700 நாளை தினம் நம்மளுக்கு கான்ட்ராக்ட் க்ளோசிங் இருக்கிறதுனால 21,700 கால் ஆப்ஷன் 166 ரூபாய். அப்போ 21,866 21,700 புட் ஹை 277 ரூபாய். அப்போ 21,423 அப்படிங்கிற பயணம் நம்மளுக்கு தென்படுகிறது. அப்போ இதை உடனே நம்ம கழிக்க வேண்டும். அப்போ இது ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். 277 166 443 220 வரும். அப்போது 21,423 220 அப்போ 21,643 நம்ம 21,500 புட்டுக்கும் 21,700 காலுக்கும் பார்க்கும்போதும் இதே தொகை வந்தது போல் தான் தோன்றுகிறது. அப்போ எவ்வளவு தூரம் கணக்கச்சிதமாக இந்த கணக்கீடுகளை அவர் செய்கிறார்கள் என்று நீங்கள் புரிந்து கொண்டால் இதனை பற்றி இன்னும் உங்களுக்கு புரிதல் ஏற்படும்.
அடுத்து 21,700 அதனுடைய க்ளோஸ் 144, 21,844, 21,700 புட் 112 ரூபாய், 21,588. அப்போ இந்த ஜோன், அப்போ இது ரெண்டையும் நம்ம 256, அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு 130 புள்ளிகள். 21,588 நான் வந்துட்டு முழு நம்பராக மாற்றிட்டேன். அப்போ 21,718. அப்போ சந்தை இங்கே தான் முடிந்திருக்காங்க, நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். அடுத்து வந்து டைம் வேல்யூ நம்ம முன்னே பார்த்தாச்சு. இப்போ சந்தை வந்துட்டு 21,750 நம்ம பார்த்தோம். இதே மாதிரி 100 புள்ளிகள் பாருங்கள், 21,700க்கும் இதுக்கு பார்த்தா நம்ம 100. அப்போ இது பார்த்தா 25 ரூபாய் இருக்கணும், இவங்க 75 ரூபாய் இருக்கணும். இப்போ அவங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா 136 ரூபாய், இவங்க 188. அப்போ 6, 14, 11, 12, 324 ரூபா. அப்போது 224 ரூபா டைம் வேல்யூ பாருங்கள். அவங்களுடைய ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் பாருங்கள், 126, இவங்களோடது பாருங்கள் 94, 220 ரூபா. அப்போ இந்த பொருத்தம் இருக்குங்களா? உடனே இந்த 21,650க்கும் 21,750க்கும் கொண்டு வாங்க, அதுவும் 100 புள்ளி தான். அப்போ 21,650 கால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு 75 ரூபாய் இருக்கணும். அப்போ 162 ரூபாய் இருக்காங்க. 21,750 புட் 25 ரூபாய் இருக்கணும், 152 ரூபாய் இருக்காங்க, 314 ரூபாய். அதனுடைய வேல்யூ பாருங்கள், 100, 113, 213. டைம் வேல்யூ 100 கழிச்சிங்கன்னா 214 பார்த்தீங்கன்னா இந்த. அப்போ அனைத்து ஸ்ட்ரைக்குகளுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குகளுக்கும் ஒவ்வொரு தொடர்பு இருக்குது. அந்த தொடர்போட அனைத்து கணக்கீடும் ஒரே மாதிரி அமையணும் அப்படிங்கிறதான் இதனுடைய விதி. இதில் நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டையோ இல்லை வேல்யூமையோ இல்லை மற்ற எந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை எதெல்லாம் உள்ளே கொண்டு வந்து வச்சாலும் அது பொருந்துவதற்கு உண்டான வாய்ப்புகள் குறைவு. அங்கே முதலே இந்த கணக்கீடுகள் இப்படி இருக்கணும். இவர்களிடம் டிகே ஏற்பட்டால் அவர்களோட எதிராளிக்கும் டிகே ஏற்படணும். அப்போ அந்த விலை மாற்றம் இப்படி இருந்தால் அப்படி இருக்கணும்ட்டு ஆப்ஷன் கிரீக்ஸை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிந்து கொண்டால் மட்டும்தான், இந்த ஆப்ஷன் செயின் எப்படி அமைந்தது அப்படிங்கிறதை புரிந்து கொண்டால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், உங்களுக்கு அனைத்துமே தெளிவாக தெரியும். இந்த கணக்கீடுகளை நீங்கள் வரைபடத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நீங்கள் வந்து நினைத்தீர்கள் என்றால் அதனை பற்றி விளக்கம் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த கணக்கீடுகள் 100% உங்களுக்கு வரைபடத்தில் தெரியவே தெரியாது. அப்போ வரைபடம் தான் முக்கியம் என்றால் எதற்காக இண்டிகேட்டர்ஸ்? அந்த இண்டிகேட்டர்ஸ் என்ன? அதுவும் ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் கணக்கியல் விதிதான் அப்படிங்கிறத உணரணும். எத்தனை இண்டிகேட்டர்கள் இருக்கிறது என்று நீங்களே யோசித்து பாருங்கள். அப்போது இந்த வரைபடம் ஏன் அமைந்தது, இண்டிகேட்டர்கள்லாம் ஏன் அமைந்தது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த சந்தை பற்றி புரிதல் ஏற்படும். இந்த வரைபடம் தெரிந்தாலே சந்தையை தெரிந்து கொண்டேன் என்று உங்களிடம் நீங்களே நினைத்து கொண்டால் இந்த ஆப்ஷன் வர்த்தகத்தை பொறுத்தவரை யாராலும் உங்களை காப்பாற்ற இயலாது என்பதுதான் உண்மைத்தன்மையாக நான் சொல்கிறேன். இதனை பற்றி நம்ம வந்து நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள என்றால் சுய ஆய்வு செய்யுங்கள், தொடராய்வுகள் செய்யுங்கள். நம்மளுடைய காணொளி காலையிலையும் சந்தை முடிவுற்ற பின் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ரெண்டுமே வந்து யூடியூப்பில் உங்களுக்கு கட்டணம் இல்லாமல் நீங்கள் பார்த்துட்டு வரீங்க. அதே காணொளியை சந்தை நேரத்தில் ஆய்வு செய்து உங்களுக்கு வேண்டும் என்றால் அது வந்து நம்மளுக்கு செவ்வாய், புதன், வியாழன் இந்த 3 நாட்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது பகல் 11 மணியிலிருந்து 12 மணிக்குள் உங்களுக்கு யூடியூப் வாயிலாகவே நீங்கள் பெற முடியும். இதற்கு பெய்டு மெம்பர்ஷிப்பாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். இது கட்டணமாக பெறக்கூடியது, கட்டணம் இல்லாமல் இல்லை, இது கட்டணத்தோடு பெறக்கூடியது. இதனை பற்றி தகவல் வேண்டுமென்றால் நீங்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் அதனை பற்றி தகவல் பெற்றுக்கொள்ளலாம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.